நாங்களாம் அந்த காலத்தில் ஆளுகளை வச்சு பூட்டிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து நம்ம மிஷினை வச்சு பூட்டுறோம். இந்த மிஷினை வச்சு பூட்டுறதுனால உங்களுக்கு வந்து பாலில் வர கிராக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து பூசுகிற நேரத்தை வந்து இது ரொம்ப கம்மி பண்ணும். 4 ஆளுக்கு பூசுற வரையும் இது 2 ஆள் செய்யும். அதே மாதிரி ஏர் கிராக்கு வென்டிலேஷன் இந்த மாதிரி எதுவுமே வரவே வராது. ஈஸியாக உங்களுக்கு குயிக்காக வேலை முடியும். பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மிஷினை வச்சு பூட்டிக்கலாம். இந்த மிஷின் லான்ச் பண்ணி ஒவ்வொரு கம்மியாக இந்தியாவில் மட்டும்தான் இது தமிழ்நாட்டுக்கும் நம்ம மட்டும்தான் பண்ணி போவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் 2 டைப் வரும். ஸ்பாஞ்சு போட்டு நீங்கள் பேசிக்கலாம், இதில் இதுக்கும் பேசிக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஸ்பாஞ்சு வந்து கரெக்டாக தூக்கும்போது டைமிங்காக போடுவாங்க. அதுவும் இதில் அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டைப் இருக்குது. நீங்கள் கீழே சின்ன ரூம் 10 ரூமெல்லாம் இதை வச்சு ஈஸியாக நீங்கள் பூசிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பவராக போகும். இதில் 2 டைப் இருக்குது. இதே கல்வி நீங்கள் இது பால் சீலிங் இதுவும் பூசிக்கலாம். இது வந்து அட்டாச் அது வந்து கரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், கரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. இது லேபரை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம பார்க்கலாம். இது என்ன இது உங்களுக்கு 13,500 வரை, உங்களுக்கு 8,500 வச்சு. அதே மாதிரி சர்வீஸ் வாங்குறது நம்ம கொடுத்துருவோம். வாரண்டி கேரண்டி பவர் கோர்ஸ் கிடையாது. சர்வீஸ் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். ஸ்பேர் கொடுத்துருவோம். எப்போ வந்தீங்கன்னா ஸ்பேர் சர்வீஸ் இது தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும் தான். தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள நம்ம மாதம் 150 வருஷம் மேலே போயிட்டு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அவங்களும் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற ஐட்டம்லாம் யாரும் பூசறைகள்லாம் வந்து ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முடிச்சு. ஆள் பற்றாக்குறைக்காக ஆள் லேபர் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம். ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லலாம். லேபர் கம்மி பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். 4 ஆள் செய்ய வேண்டிய வேலையை 2 ஆள் செய்யும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நம்ம வந்து டெமோ நம்ம வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கு காசு சொல்லுவோம். சரி சரி தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இது 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஓட்டாவோட எஃபிஷியன்சி பொறுத்து மாறும். உங்களுக்கு டயா வந்து இதில் 4, 6, 8 அந்த மாதிரி மொத்தம் ஆவரேஜ் 1000 ரூபா. உங்களுக்கு இது எக்ஸ்டென்ஷன் வந்து ஓடுனீங்கன்னா 7 ரூபாய் கொடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு நீங்கள் பால் குடியே இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கம்பெனி. ஆள் எடுத்தால் ஆள் வந்து உங்களுக்கு 100 ரூபாய் எடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் எடுக்கணும். இது பெட்ரோலுங்களா இல்லை பெட்ரோல்? இது 2000. ஓ 1000 பிட்டு வந்து எத்தனை பிட்டு? இதில் 4, 6, 8, 10, 12 வரைக்கும் உங்களுக்கு டயா பொறுத்து மாறும். தென்னம்பிள்ளை இருக்கிறது புரிவிக்கிறதும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே டெஸ்ட் வருதுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கார்டு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் நிறைய இது எப்போ லான்ச் பண்ணுங்க? இது தண்ணி ஒரு 7-8 மாதம் எத்தனை முடிச்சிருக்கேன்? மாதம் 150 போகுது. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்துக்கலாம். இது வாரண்டி இதுக்கு வாரண்டி கேரண்டி இது கொண்டு வந்தீங்கன்னா கேரி எல்லாரும் நமக்கு அப்படியே இமீடியட்டாக மாற்றி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொரியர் போட்டு சேல்ஸில் பரவாயில்ல. இதில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அதிகம் ஐஸ்கிரீம் தான் வேணும்.
இப்போ என்ன கடை? நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில இருந்து சத்து மாவு செஞ்சுட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சத்து மாவு செஞ்சுட்டு இருந்தோம். 1 இயர் வந்து வீட்டில் வச்சு சத்து மாவு செய்யும்போது அதுக்கான நட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு குவாலிட்டியான நட்ஸ் வேணும்னு நிறைய கஸ்டமர் வந்து கேட்டாங்க. அப்போ ஆன்லைன்ல வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு அவங்க டீட்டெயில் அமௌண்ட் கொரியரில் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சரி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவோம் கொஞ்சம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் கஸ்டமர் வந்து ஒரு பொருளாக ரெக்கமெண்ட் பொருளை வந்து ஆட் பண்ணிட்டே வந்துருக்கோம். நட்ஸ் மட்டும் இல்லாமல் கீ, ஹனி, அப்புறம் ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ரைஸ் வந்து ரைஸ்லேயே வந்து மில்லட் அரிசி, அது இல்லாமல் பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் இல்லாமல் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து நேம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து பல்க் ஆர்டர்ஸும் பண்ணுறோம், சிங்கிள் பாட்டில்னாலும் அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ரெசிடென்சியல் ஏரியாங்கிறதுனால கிராஜுவலாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் கொரியர்ஸும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இந்த வீட்டில் பக்கத்தில் ஏரியா கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இந்தியா தான். இது ரெசிடென்சியல் ஏரியா தான், இது கமர்ஷியல் ஏரியா கிடையாது. ரெசிடென்சியல் ஏரியாங்கிறதுனால பிஸ்னஸ் வந்து கிராஜுவலாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து வாங்குவீங்க? நாங்கள் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் டவுன் மற்ற இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து விவசாயிகள் வாங்குற தனி இதெல்லாம் வந்து நேரடியாக வாங்கிட்டு மில்லட்ஸ் எல்லாமே வந்து தாராபுரம் வாங்கிட்டு இந்த பக்கத்துலேயே வந்து நட்ஸ் கடை வந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம். 1 கிலோமீட்டர் இதோட பெரிய ஷோரூம் டைப்ல நம்ம ஸ்டார்ட் அப் ஓரளவுக்கு நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் மெயின் ரோடு அப்படிங்கும்போது இன்னும் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு டைமிங்கும் வந்து நமக்கு இது எல்லாமே பார்ப்போம். இது உங்ககிட்ட வந்து யாராச்சும் சஜஷன் கேட்டால் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கலாங்க. எந்த தொழிலுமே வந்து வைக்கிற மாதிரி இருந்தா அதுக்கான அது வந்து ஸ்டடிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து களத்துல இறங்கி போய் என்னென்ன பொருள் எங்க கிடைக்குது. ஏன்னா ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விலை கிடைக்கும், அதே குவாலிட்டியா இருக்கு. ஒரு வந்து கஸ்டமர் வந்து ஹோல்சேலரே வந்து நிறைய வேரியன்டான இதுல இருக்காங்க. இப்போ ஒரு பொருள் வந்து 10 கிலோ வாங்கணும்னா ஒரு ரேட் கொடுப்பாங்க, 1 கிலோ வாங்கினா ஒரு ரேட் வந்து உள்ள வந்து சந்தைக்குள்ள வந்து போகணும். போயிட்டு என்னென்ன இருக்கு, அது சீசன் என்ன இருந்து ஆரிஜின்ல வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ்புக்லேயே வந்து சர்ச் பண்ணி அதுக்கான ஸ்டடிஸ் வந்து படிக்கணும். கொஞ்சம் நெட்லயும் சர்ச் பண்ணி அதுக்கானதெல்லாம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வந்து கஸ்டமர் வந்து கேட்கும்போது அது நம்ம அந்த நாலேஜே இல்லாம வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்க இதுல சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்னு கேட்பாங்க. அந்த பெனிஃபிட் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நம்மளே இல்லைங்க தெரியாது இந்தாங்கன்னு கொடுத்தா அடுத்த டைம் அந்த கஸ்டமர் வர மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து சொல்லும்போது இல்லைங்க இந்த சுகருக்கு வந்து சாப்பிடலாம், இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இது சாப்பிட்டா வந்து இந்த பெனிஃபிட் இருக்கு, இது கை கால் வலின்னு அதை சாப்பிடுங்க, ஹேர் க்ரோத்னு அதை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது கஸ்டமருக்கு வந்து ஓகே வாங்கி கூட அந்த பெனிஃபிட் இருக்கு, அப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம தெரிவிக்கும். சும்மா வந்தோமா கேட்டோமா எடுத்து கொடுக்குமா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம பொருள் விற்கவே இல்லையா இந்த டைம் வந்து இந்த பொருளெல்லாம் எங்கிட்ட இருக்குங்க பார்த்துட்டுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க, ஆஃபர்ல பண்றோம், நம்பர் கொடுத்துருக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்றோம், ஆஃபர்ஸ் எதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்றோம் அப்படிங்கிறது கஸ்டமரோட இது வந்து முக்கியம். என்னதான் கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் கடிச்சு வச்சினாலும் நம்ம கடிச்சு வச்சுனா அட்டையும் கஸ்டமர் வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரெகுலரைஸ்டான பொருள் கிடையாது. மந்த்லி வேணும் இல்ல நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து கஸ்டமர் ரிப்பீட்டா வரணும் அப்படின்னா எப்பவும் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கடிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்றாங்க நம்ம சிரிச்சுட்டு இருக்க முடியாது. இல்லைங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாதான் பொலைட்டா போகணும் மொழியே கடிச்சு வச்சு சண்டை ஓகே. So, இது எதனால
per minute வந்து 1 rupees 85 including fees. இப்போ நீங்க ஜீரோல கொண்டு போய் சார்ஜ் போடுறது அப்படின்னா அது 50 rupees வரும். ஸோ அது வந்து நீங்க எப்படி தனி பே பண்ண போகிறது கிடையாது. நீங்க ஏற்ற பேலன்ஸ்ல தான் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். அதுதான் நீங்க வெஹிக்கிள் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ நிமிஷம் சார்ஜ் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கான இன்வாய்ஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் உங்கள் ஆப்பில் வந்து ஜெனரேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்ட் வந்து உங்களுக்கு வரும்போது ஏற்ற 0.3. ஸோ அது வந்து இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரைட்ஸ். நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற டைம் பில்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி போகும்போது இப்போ நீங்கள் 10 minutes இப்போ கரெக்டாக பில்லில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 kilometers வந்து ரைட் பண்ணுங்க. இப்போ நியூவாக ஒரு பில்லில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 minutes சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 30 kilometers வந்து லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ லாஸ்ட் ரேஞ்ச் வந்து டீலர் எடுக்கிறீங்க அப்படின்னா 500 4.30